දෙවියන් වහන්සේ ඔබගේ නාමයට ස්තුති කරනවා. මේ උදෑසන අප සමග Facebook සජීවී විකාශය තුලින් සම්බන්ධ වෙලා ඉන්න ඔබව ඉතා ආදරෙන් පිළිගන්නවා. ඒ වගේම තමයි YouTube නාලිකාව තුලිනුත් අපව සම්බන්ධ වෙන සියලු දෙනාම මේ මොහොතේ අපි පිළිගන්නවා. சர்வ வல்லமையுள்ள பிதாவே இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஃபேஸ்புக் மூலம் எங்களோடு இணைந்திருக்கிற யூடியூப் மூலம் இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையாரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். අද දවසේ බාධාව නොසලකා මේ ස්ථානයට ආව සභාවේ සෑම දෙනා ඔබව ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මම ආශිර්වාද කරනවා. தடைகளை மீட்டுக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்த உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். අද දවසේ මම කතා කරන්නට යනවා ඇදහිලිවන්තයාගේ පූජක සේවය යටතේ සුද්ධකම කියන මාතෘකාව. விசுவாசியின் ஆசாரிய ஊழியத்திலே நான் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேச போகிறேன். பரிசுத்தத்தை குறித்து நான் இந்த நாளிலே பேச போகிறேன் உங்களோடு. ගිය සතිවල අපි නමස්කාරය ගැන බැලුවා කුඩා කොටසක්. நாங்கள் தொடர்ந்து ஆராதனை குறித்து போன வாரத்திலே நாங்கள் பேசினோம். ඉතින් ඔබ දන්නවා මිනිහෙක් නමස්කාර කරන විට පවා නමස්කාර කරනකොට දේ වචනේ කියනවා සුද්ධකමේ අලංකාරයෙන් சுத்தகமின் யுக்தவ நமஸ்கார கரண்ட் කියලා. உங்களுக்கு தெரியும் வசனத்தில் சொல்லுகிறது ஆராதனை செய்யும் போது பரிசுத்தத்தோடு ஆராதனை செய்யும்படியாக வார்த்தை கூறுகிறது. ඔබ දන්නවද දෙවියන් වහන්සේ ඔබව තෝරාගෙන තිබෙන තෝරා ගැනීම? உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற அழைப்பை குறித்து? ඔබගෙන් කිසිම දෙයක් බලාපොරොත්තු වෙන්නේ නැතුව තමයි උන්වහන්සේ තෝරගත්තේ. உங்களிடமிருந்து எதையும் பார்க்காமல் உங்களை தெரிந்து கொண்டார். ඔබ යහපත් කියලා හොඳයි කියලා උන්වහන්සේ බැලුවේ නැහැ. நீங்க நல்லவரா நல்லமா என்று அவர் தெரியவில்லை. ඔබ තුල යම් යම් දේ වටින දේ තියෙනවා කියලා උන්වහන්සේ බැලුවේ නැහැ. உங்களுடைய இடத்திலே ஒரு பெருமதியான காரியம் இருக்கிறதா என்று அவர் பார்க்கவில்லை. ඔබ උසස්ව ඉන්නවද කියලා උන්වහන්සේ බැලුවේ නැහැ. நீங்கள் உயர்வாக இருக்கிறீர்களா என்று அவர் பார்க்கவில்லை. ඇත්තටම ලෝකයේ සිටියදී කිසිවක් නැතිව සිටියදී උන්වහන්සේ අපව තෝරගත්තා. உலகத்திலே ஒன்றுமே இல்லாத போது அவர் நம்மை தெரிந்து கொண்டார். දෙවියන් වහන්සේ තුල නැත්නම් යේසුස් වහන්සේ තුලට ඔබ ආවෙන් පසුව தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வந்தபோது උන්වහන්සේ සුද්ධව සිටින නිසා அவர் பரிசுத்தமாய் இருக்கிறபடியால் ඒ උන්වහන්සේගේ ස්වභාවය ඔබ තුල දෙවියන් වහන්සේ තැබුවා. அவருக்குள் இருக்கிற அந்த காரியத்தை உங்களுக்குள் வைத்தார். ඔබ දන්නවද உங்களுக்கு தெரியுமா පරණ කිවිසුමේ පූජකෙක් කියලා ගන්නකොට பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியன் என்று எடுத்துக்கொள்ளும்போது ක්‍රියාවෙන් ඔහුට පාපේ ජීවත් වෙන්න බෑ. அவனுடைய கிரிகையினாலே பாவத்திலே வாழ முடியாது. නමුත් පරණ කිවිසුමේ පූජකයෝ පව් කරපු අවස්ථා ඕන තරම් තිබෙනවා. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் பாவம் செய்த அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ හඬ උන් අහපු නැති අවස්ථා තිබෙනවා. தேவனுடைய வார்த்தையை அல்லது சத்தத்தை அவர் கேட்காத நேரங்கள் பல உண்டு. නමුත් දෙවියන් වහන්සේ වුන්ව කැඳෙව්වේ සුද්ධව සිටින්නටත් පාපේ පවතින් නැතුව ඉන්නත්. ஆனால் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டது பரிசுத்த வாழ்க்கையில் வாழும்படியாய் பாவத்திலிருந்து விலகும்படியாக. ඔබ දන්නවද உங்களுக்கு தெரியுமா දෙවියන් වහන්සේට වුන් පූජා ඔප්පු කරන විට அவர்கள் தேவனிடத்திலே பலியை செலுத்தும் போது විශේෂයෙන්ම උත්තම පූජකයා விசேஷமாக பிரதான ஆசாரியன் පාපෙත් සමග ඔහු අතිශුද්ධ ස්ථානයට ගියා නම් அவன் பாவத்தோடு பரிசுத்த வாசஸ்தலத்துக்குள் சென்றால் ඒ ස්ථානෙම ඔහුට දෙවියන් වහන්සේව මුණ බලන්න බෑ. නැත්නම් දෙවියන් වහන්සේව සම්බන්ධ වෙන්න බෑ. ඔහු මැරිලා වැටෙනවා. அவன் அந்த நேரத்திலே தேவனை காண முடியாது. அந்த இடத்திலே மரித்து விழுந்து போவான். ඒක සාමාන්‍යයෙන් කවුරුත් දන්න කාරණාවක්. அது எல்லாருக்குமே அறிந்த காரியம். දැන් අලුත් කිවිසුමට ආවහම ஆனால் பரிசுத்த புதிய ஏற்பாட்டுக்குள் வரும்போது පරණ කිවිසුමේ මිනිස්සු සුද්ධකම උදෙසා ජීවත් වුණු විදියටම பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தமாய் வாழ்ந்த விதத்தின்படி අලුත් කිවිසුමේ මිනිසයන්ට සුද්ධකමේ ජීවත් වෙන්න බෑ කියලා අපි දන්නවා. புதிய ஏற்பாட்டிலே அப்படி பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று நமக்கு தெரியும். ඒ කියන්නේ ඒක අමාරු දෙයක්. அது கஷ்டமான காரியம். ඒ නිසා තමයි ஆகவேதான் අපේ හැකියාවෙන් බැරි දේ நம்மளுடைய திறமையினால் முடியாததை උන්වහන්සේගේ කරුණාවෙන් අපිට දුන්නේ. அவருடைய கிருபையினால் நமக்கு கொடுத்தார். එහෙනම් අපිට තේරෙනවා ஏனென்றால் நமக்கு தெரிகிறது උන්වහන්සේගේ සුද්ධකම නොමිලේ අපිට දුන්නා. அவருடைய பரிசுத்தமான காரியத்தை நமக்கு இலகுவாக கொடுத்தார். උන්වහන්සේගේ සුද්ධකම අපිට කිසිම යහපතක් නැති අපිට නොමිලේ දුන්නා. நல்லவராய் இல்லாத நமக்கு அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு இலகுவாக கொடுத்தார். උන්වහන්සේ ධර්මිෂ්ඨයි. அவர் நீதிமானாய் இருக்கிறார். ඒ නිසා උන්වහන්සේ සුද්ධයි. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். උන්වහන්සේ වගේම අපි ඉන්න පිණිස அவரை போல நாம் இருக்கும்படியாக අපට උන්වහන්සේ සුද්ධකම අභ්‍යන්තරයට දුන්නා. நமக்கு பரிசுத்தத்தை
அவர் நமக்கு கொடுத்தார். අපි එක ක්‍රිස්තියානි කාරයෙක්වත් අපිරිසිදු ක්‍රිස්තියානි කාරයෝ නෑ අතුලාන්තේ. உள்ளான கிறிஸ்தவர்கள் வந்து அதிபரிசுத்தமா இல்லை. ඉතින් අපි නමස්කාර කරනකොට පවා නමස්කාර කරනකොට ஆராதனை செய்யும்போது අපි උන්වහන්සේගේ ශුද්ධකම ඇතුව තමයි නමස්කාර කරන්නේ. அவருடைய பரிசுத்தத்துக்குள் இருந்து தான் நாம் அவரை ஆராதிக்கின்றோம். උන්වහන්සේගේ වචනේ කියනවා அவருடைய வார்த்தை கூறுகிறது මා ශුද්ධව ඉන්න නිසා நான் பரிசுத்தமா இருக்கிறபடியால் නුඹලාත් ශුද්ධව සිටිය යුතුයි කියලා. நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று. ඒක කතා කරන්නේ පරණ කිවිසුමේ. அதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே பேசுகிறார். දැන් අලුත් කිවිසුමට ආවහම ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள் வரும்போது ඔබ තුල ක්‍රිස්තුස් වහන්සේ වාසය කරනවා. உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். ඔබ අතුලාන්ත ශුද්ධකම ලබා සිටිනවා. நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் பரிசுத்தத்தை பெற்றிருக்கின்றீர்கள். ඒ උන්වහන්සේගේ ස්වභාවය ඔබ තුල තිබෙන නිසා அவர்களுக்கு இருக்கிற தன்மை உங்களுக்குள் இருக்கிறது. දැන් මේ අතුලාන්ත ශුද්ධකම ඔබ පිටතට අරගෙන එන්න ඕන. உள்ளுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தத்தை நீங்கள் வெளியில் எடுத்து வர வேண்டும். අතුලාන්ත ශුද්ධකමට ගැළපෙන ජීවිතයක්. உள்ளால் இருக்கிற அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்றவான வாழ்க்கை. ඒ කියන්නේ ඒකට මැච් වෙන්න ඕන. අතුලාන්ත සුද්ධකමට ගැළපෙන ජීවිතයක්. உள்ளுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ற வாழ்க்கை ඔබ පිටස්තරෙනුත් ගත කරන්න අවශ්‍යයි. நீங்கள் வெளியிலும் காட்ட அவசியமாக இருக்கிறது. ආමෙන්. ஆமென். ඔබ බලන්න 1 පේත්‍රස් 2:5. 1 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனம். ඒක තමයි අපි මේ ටිකේ බලාගෙන ආව වචනය. ශබ්දය. නුඹලා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරන කොටගෙන දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න වූ ආත්මික පූජා ඔප්පු කරන පිණිස ශුද්ධ පූජක සමූහයක් වීමට ආත්මික ගෘහයක් කොට ජීවමාන ගල්මෙන් ගොඩ නගනු ලබන්නහුය. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரியர் கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். හරි. මේ ස්ථානයේ කියනවා දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න නැත්නම් දෙවියන් වහන්සේට කැමති පූජාව අපි ඔප්පු කරන්න අවශ්‍යයි. தேவனுக்கு ஏற்ற ஒரு பலியை செலுத்த வேண்டும். දැන් ඔබ දන්නවද ඔබ දෙවියන් වහන්සේට කරන පූජාව ඔබගේ ජීවිතෙන් ඔබට කරන්න පුළුවන්. தேவனுக்கு செலுத்துகிற அந்த பலியை உங்களுடைய வாழ்க்கையில செலுத்த முடியும். ඔබ අනිවාර්යයෙන් කරන්න ඕන. அது நீங்கள் கட்டாயமாக செலுத்த வேண்டும். පරණ කිවිසුමේ ඔවුන් ආත්මීකව නැතත් ඔවුන් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ බොහෝ ගොඩක් පූජාවල් ඔප්පු කළා. பழைய ஏற்பாட்டிலும் அவர்கள் பரிசுத்தமான பலிகளை அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ඒගොල්ලෝ ආත්මීකව නැහැ. අතුලාන්තෙන් ආත්මිකව නැහැ. නමුත් ඒගොල්ලෝ පූජාව ඔප්පු කළා. ஆவிக்குள் இல்லா இருந்தும் அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். ඒ තුලින් ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේත් එක්ක සම්බන්ධ වුණා. அதற்கூடாக தேவனோடு அவர்கள் சம்பந்தப்பட்டார்கள். පූජකයා නිතර දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ප්‍රශංසකේ හිටියා. ஆசாரியன் ஒருவன் அந்த இடத்திலே இருந்தான். ඉතින් ඒ කාරණාවම අපිට දැන් මතක් කරනවා. அந்த காரியத்தை இந்த நாளிலே நான் ஞாபகப்படுத்துகிறோம். මේක අපි කරන පිණිස කරන්න අවශ්‍ය නිසා මතක් කරනවා. இதை நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். නුඹලටත් තිබෙනවා පූජාවක් ඔප්පු කරන්න. உங்களுக்கும் ஒரு பலியை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயமான காரியம் இருக்கிறது. නුඹලට අද දවසේ තිබෙන පූජාව ආත්මික පූජාවක්. உங்களுக்கு ஆவிக்குரிய பலி செலுத்த வேண்டியதா இருக்கிறது. ඒ ආත්මික පූජාව ඔප්පු කරන්නට නම් ஆவிக்குரிய பலியை நீங்கள் செலுத்த வேண்டுமானால் ඔබ තෝරාගත්ත පූජකෙක් විදියට ඒක කරන්න ඕන. நீங்கள் தெரிந்து கொண்ட ஆசாரியராய் நீங்கள் அதை செய்ய නේද? வேண்டும். අද දවසේ අපි මේ පූජක ඇඳුම් අඳින්නේ නැහැ. நாங்கள் ஆசாரியர் உடுத்துகிற ஆடைகளை உடுத்தவில்லை. ඒක ඊශ්‍රායල් සෙනගට දුන්නු අනක්. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை. අපි යුදෙව්වොත් නෙවෙයි, අපි ඊශ්‍රායල් වලත් නෙවෙයි ඉන්නේ. நாங்கள் யூதரும் அல்ல இஸ்ரவேலரும் அல்ல. ඉතින් සමහර අය අර ඊශ්‍රායල් වලට ආවෙන එක කියන්නේ ඊශ්‍රායල් වලට හරියන ඇඳුම් සමහර ලංකාවේ පූජකවරු දානවා මම දැකලා තියෙනවා පාස්ටර්ස්ලා. இஸ்ரவேலிலே உடுத்தின அந்த ஆசாரியர் ஆடைகளை இலங்கையிலும் அநேக போதகர்கள் உடுத்துகிறார்கள். ඉතින් ඒක ඒගොල්ලන්ගේ කැමැත්ත නිසා ආස නිසා ඒගොල්ලෝ එක එක ඒවා දානවා. அவர்களுக்கு அது ஆசையா இருக்கிறபடியா விருப்பமா இருக்கிறபடியா அதை அணிந்து கொள்கிறார்கள். නමුත් අලුත් කිවිසුමේ වචනේ කියලානේ අනිවාර්යයෙන්ම අපි එහෙම අඳින්න ඕන ஆனால் කියලා. புதிய ஏற்பாட்டிலே வார்த்தையிலே அதை கட்டாயமாக நாங்கள் அணிய வேண்டும் என்று. එහෙම ඇඳ නැහැ කියලා ඒකේන පාස්ටර් කෙනෙක් කියන්නේ පූජකයෙක් නෙවෙයි කියන්න අපිට බෑ.
அதை உடுத்தாத யாரும் அவர் ஒரு ஆசாரியன் இல்லை என்று நமக்கு சொல்ல முடியாது. ඉතින් ආත්මික පූජා ඔප්පු කරන එක තමයි වැදගත්ම දේ අද කාලේ. ஆவிக்குரிய பலியை ஒப்பு கொடுப்பதுதான் முக்கியமான காரியம். ඒ උදෙසා அதற்காக අපි ශුද්ධ පූජකයෝ කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. நாங்கள் பரிசுத்த ஆசாரியராக இருக்கிறோம் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. මම කලින් දවස්වල බැලුවා නමස්කාරයත් ඔබ කරන්නව ආත්මික පූජාවක්. போன வாரம் ஆவிக்குரிய ஆராதனை எப்படி நாங்கள் செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம். අද දවසේ දෙවියන් වහන්සේත් එක්ක ඔබ සම්බන්ධ වෙන්න ඕන. இன்றைய நாளே தேவனோடு நீங்கள் சம்பந்தப்பட வேண்டும். කොහොමද ආත්මිකව උන්වහන්සේට අපි පූජාවක් වෙන්නේ කියලා බයිබලේ ගොඩාක් තැන්වල කියනවා. எப்படி ஆவியிலே நாங்கள் அவருக்கு பலிகளை செலுத்த வேண்டும் என்று வேதத்திலே அநேக இடங்களில் இருக்கிறது. විශේෂයෙන්ම ඔබගේ ජීවිතේ ක්‍රියාව, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள், ඔබගේ හදවත, உங்களுடைய இருதயம், ඔබ යන ස්ථානවල ඔබ හැසිරෙන විදිය, நீங்கள் போகிற வருகிற இடங்களிலே நீங்கள் பழகுகிற விதங்கள், ඔබ කතා කරන විදිය, நீங்கள் பேசுகிற ඔබ விதங்கள், සිතන විදිය, நீங்கள் சிந்திக்கிற ඔබ விதங்கள், ගන්න තීරණ, நீங்கள் எடுக்கிற ඔබ தீர்மானம், තෝරා ගන්න දේවල්, நீங்கள் தெரிந்து கொள்ளப்படுகிற காரியங்கள், ඒ කියන්නේ තෝරගන්නවා මට මේක ඕන, මම මේක කැමති, ඒ වගේ තෝරගන්න දේවල්, தெரிந்து கொள்ளுகிறது. இந்த காரியம் எனக்கு வேண்டும், இந்த காரியம் வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுகிறது. ඒ වගේම තමයි එයාගේ ජීවිතයේ සාක්ෂිය. உங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சி. මේ වගේ ගොඩාක් කාරණා තුලින් இப்படிப்பட்ட அநேக காரியங்களிலே අපි දෙවියන් වහන්සේට වෙන් වෙච්ච, දෙවියන් වහන්සේට කැප වෙච්ච අය කියලා අපිට පෙන්වන්න පුළුවන්. நாங்கள் தேவனுக்காக பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் காண்பிக்க வேண்டும். අතුලාන්ත ආත්මික ජීවිතේනොත් පිටත භෞතික නැත්නම් පිටස්තර ජීවිතේනොත් දෙකෙන්ම අපි දෙවියන් වහන්සේට කැප වුණු බව අපිට පෙන්වන්න පුළුවන්. உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் வெளியில் வாழ்கிற வாழ்க்கையிலும் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். උන්වහන්සේ කියන උන්වහන්සේව සම්බන්ධ වෙනකොට ආත්මේනොත් සැබෑකමනොත් සම්බන්ධ වෙන්න කියලා. அவரோடு நாங்கள் உறவு வைக்கும்போது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உறவு வைக்க வேண்டும். ආගමික ක්‍රියාවේ හිටියට යාඥාව අවශ්‍ය නැහැ. சமய காரியத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்க தேவையில்லை. ආගමික යාඥා சமய ஜெபங்கள், වෙලාවට ඉඳ ගන්නවා, நேரத்துக்கு அமர்ந்து கொள்வோம், පුරුදු පරිදි කටපාඩම් යාඥාව කියනවා, வளமையானபடி நாங்கள் அந்த பாடமாக்கின அந்த ஜெபத்தை நாங்கள் சொல்லுவோம். පුරුදු පරිදි බයිබලේ කියවලා පදයක් කියවනවා. ஒவ்வொரு நாள் செய்கிறபடி நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம். මතක තියාගන්න වචන කියන එක ඉතා වැදගත්. මං කියන්නේ පුරුද්දට කරන එක. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வசனம் என்பது முக்கியமான காரியம், ஆனால் அது பழக்கமாய் நாங்கள் வைத்துக்கொள்வது. ඔක්කොම ඉවර වෙලා අන්තිමට ගීතාවලි අර එන්න ආත්මාවේ මගේ මනස ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරව කියලා සම්පූර්ණ පදේ කියවනවා. எல்லாம் முடிந்த பிற்பாடு என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற அந்த வசன காரியங்களை நாங்கள் வாசிப்போம். ඔබ දන්නවද සිංහල සභාවල් වල සමහර වෙලාවට පුරුද්දක් විදියට කරනවා මෙහෙම දෙයක්. சிங்கள சபைகளிலே இப்படிப்பட்ட ஒரு பழக்கமான காரியத்தை செய்வார்கள். ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාවත්, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், පියාණන් වහන්සේගේ ප්‍රේමයත්, பிதாவின் அன்பும், ශුද්ධාත්මයන් වහන්සේගේ සහභාගීත්වයත්, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் නුඹලා සමග වේවා කියලා තමයි ඉවර කරන්න ඕනේ. உங்களோடு இருப்பதாக என்றுதான் முடிப்பார்கள். ඒක කිව්වේ නැත්නම් ඇදහිලිවන්තයන්ට ගොඩාක් අප්සෙට් යනවා. அது சொல்லாவிட்டால் விசுவாசிகள் மிகவும் குழப்பம் அடைவார்கள். ඇයි පාස්ටර් අද දවසේ අන්තිමට අරක කිව්වේ නෑනේ? ஏன் பாஸ்டர் அது கடைசியிலே இந்த காரியத்தை சொல்லவில்லை? ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? ඔබගේ ආත්මික ජීවිතය, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ඔබගේ යාඥා ජීවිතය, உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே, ඔබගේ ක්‍රියාවට කියන්නේ ඔබගේ ජීවිතයේ තියෙන සමහර ක්‍රියා පුරුදු, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பழக்கங்கள், මම ක්‍රිස්තියානි කාර්යයක් නිසා මම පුරුද්දට කරන දේවල් කියන තැනට එනවනම්, நாங்கள் கிறிஸ்தவனா இருக்கிறபடியா நான் பழக்கத்துக்கு அதை செய்வேன் என்ற ஸ்தானத்துக்கு நீங்க வருவீர்கள், ඒක ආගමිකයි. அது சமய காரியம். මම කතා කරන්නේ ඒක ගැන නෙවෙයි. நான் சொல்வது அதை அல்ல. ඔබ ආගමික වෙන්න එපා, ඔබ ආත්මික වෙන්න. நீங்கள் சமயத்துக்கு ஒத்தவர்களாய் இருக்க வேண்டாம், ஆவிக்கு ஒத்தவர்களாய் இருங்கள். ඔබ කරන දේ සුද්ධකම පවත්වන එක වෙන්න පුළුවන්, හදවතින් ඔබ කරන්න ඕන. நீங்கள் பரிசுத்தத்தை காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களானால் அதை இருதயத்திலிருந்து காண்பியுங்கள். මම දෙවියන් වහන්සේ උදෙසා කරන දේ අතුලාන්තෙන් ආත්මිකව මම ඇත්තට කරනවා කියන තැනට එන්න ඕන. நான் தேவனுக்காய் செல்லுகிற காரியத்தை உள்ளா இருந்து நாங்கள் ஆவியில் நான் செய்வேன் என்கிற ஸ்தானத்துக்கு வர வேண்டும். ආගමික ජීවිත දෙවියන් වහන්සේ එපා කරනවා. ஆவி ඒ කියන්නේ ආගමික ජීවිතය කියන சமய காரியங்களை தேவன் வெறுக்கிறார். ජීවිතය ආගමික විදියට හදාගෙන තියෙනවා නම් ඒක දෙවියන් වහන්සේ එපා කරනවා. உங்களுடைய வாழ்க்கையை சமய ரீதியாக நீங்கள் கட்டி எழுப்பினார், அதை கர்த்தர் வெறுக்கிறார். ඔබගේ ඇදහිල්ල උනත් හටගන්නේ ඒක මනසෙන්වත් ශරීරයෙන්වත් නෙවෙයි, ඒක ඔබගේ අභ්‍යන්තරේ ඉඳලා.
உங்களுடைய விசுவாசம் உள்ளாய் இருந்து ஸ்திரப்படுகிறது. ඔබගේ ඇදහිල්ල එන්නෙත් ආත්මෙන්. உங்களுடைய விசுவாசம் இருக்கிறது ஆவியிலிருந்து. ඒක නිසා දෙවියන් වහන්සේගේ වචනයේ ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் මොන දේ ඔබට කරන්න කියනවද? என்ன காரியத்தை செய்ய சொல்லுகிறாரோ ඔබ ඒක ඇතුළාන්තයෙන් ආත්මීකව කරන්න ඕන. அது நீங்கள் உள்ளாய் இருந்து ஆவியிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டும். මනසින් හිතලා ඔබ කරන්න එපා. நீங்கள் மூளையில் நினைத்து அதை செய்ய வேண்டாம். ආගමිකව ඔබ කරන්න එපා. நீங்கள் சமய ரீதியாக அதை செய்ய வேண்டாம். එහෙම මනසේ හිතලා ආගමිකව පුරුද්දට කරනවා නම් ඔබ කවදාකවත් ආශිර්වාද ලබන්න යන්නේ නැහැ. நீங்கள் மனதில் நினைத்து ஆவிக்குரிய ரீதியில் அந்த காரியத்தை செய்ய வேண்டால் அது எந்த பிரயோஜனமும் இல்லை. දෙවියන් වහන්සේ බලන්නේ හදවත. தேவன் பார்க்கிறார் இருதயத்தை. ඉතින් මේ සුද්ධකම පවත්වන නැත්නම් සුද්ධකමට ජීවත් වෙනවා කියන එකත් பரிசுத்தமாய் நான் வாழ்கிறேன் என்பதற்கு අපි සුද්ධකමෙන් පූජාව ඔප්පු කරන්න ඕනේ කියන එකත් பரிசுத்தமாய் என்னுடைய பலிகளை செலுத்துவேன் என்கிறதுக்கு සුද්ධ පූජකයෝ කියන එකත් பரிசுத்த ஆசாரியன் என்கிறதுக்கு පළවෙනියටම ඔබ ආත්මීකව දැනගන්න මේක මොකක්ද කියලා. முதலாவதாக ஆவியிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது என்ன காரியம் என்று. ඔබ හිතන්න එපා සාමාන්‍යයෙන් පාපයෙන් අපි ඈත් වෙලා ඉන්න එක විතරයි මේ සුද්ධකම කියලා. நீங்கள் நினைக்க வேண்டாம் பாவத்திலிருந்து நாங்கள் விலகி இருப்பது மாத்திரம் பரிசுத்தமான வாழ்க்கை என்று. ඔබ මතක තියාගන්න ඔබ පව් කරන නිසා පව්කාරයෙක් නෙවෙයි. நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பாவம் செய்கிறபடியால் நீங்கள் பாவி அல்ல. ඔබ ධර්මිෂ්ඨකම් හොඳ දේ කරන නිසා ඔබ ධර්මිෂ්ඨෙක් නෙවෙයි. நீங்கள் நீதியான காரியங்களை செய்கிறபடியால் நீதிமான் அல்ல. ඔබ අතුලාන්තෙන් ධර්මිෂ්ඨකම ලබලා තියෙන නිසා நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் நீதியை பெற்றிருக்கிறபடியால் ඔබගේ ක්‍රියාව ඔබ කරන විට යහපත්ව நீங்கள் உங்களுடைய காரியங்களை நல்லதாய் செய்கிற போது අපිට කියන්න පුළුවන් ඔබ ධර්මිෂ්ඨෙක් කියලා. எங்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் நீதிமான் என்று. කී දෙනෙක් මේක පැහැදිලිව අල්ල ගන්නවද? எத்தனை பேருக்கு இது தெளிவாக விளங்கியது? ආද මම පැයක් යාඥා කළා. நான் இன்றைய நாளிலே 1 மணித்தியாலம் ஜெபம் பண்ணினேன். මම ධර්මිෂ්ඨයි. நான் நீதிமான். මං හොඳයි. நான் நல்லவன். නේද? හුඟක් අයට එක තියෙනවා මං හොඳයි කියන එක ඇතුලේ ආවේ නැත්තම් full upset මං හොඳයි කියන එක ඒක ෆීල් වෙන්න ඕනේ නැත්තම් හරියන්නේ නැහැ. அநேகருக்கு அது இருக்கிறது. நான் நல்லவன் என்று சொல்லும்போது அது உள்ளான காரியத்திலிருந்து வரும்போது அது கட்டாயம் வர வேண்டும் அவருக்கு. ඔබ හොඳයි තමයි. நீங்கள் நல்லவர் தான். නමුත් ඔබ හොඳ නිසා දෙවියන් වහන්සේ ඔබට ආදරය කළේ නැහැ. ஆனால் நீங்கள் நல்லவனாய் இருக்கிறபடியால் அவர் உங்களை நேசிக்கவில்லை. ඔබගේ ජීවිතේ සිද්ධ වෙන්න ඕනේ මොකක්ද කියනවා නම් உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும் என்றால் ඔබ කරපු ඒ පැය යාඥාව නිසා ඔබ යහපත් නැත්තම් ධර්මිෂ්ඨයි කියන්න බෑ. நீங்கள் பண்ணுகிற 1 மணித்தியால ஜெபத்தினாலே நீங்க நல்லவன் நீதிமான் என்று சொல்ல முடியாது. ඔබ අභ්‍යන්තරින් ඇතුලෙන් ධර්මිෂ්ඨකම ලබා සිටින නිසා ධර්මිෂ්ඨෙක් විදියට ඔබ යාඥා කරනවා. நீங்கள் உள்ளான மனிதனுக்குள்ளே நீதிமான் என்று அழைக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் நீதிமானாய் ඒ இருக்கிறீர்கள். ස්ථානෙට ඔබ එන්න. நீங்கள் அந்த இடத்துக்கு வாருங்கள். ඔබ ඇතුළාන්තයෙන් සුද්ධකම ලබා සිටින නිසා நீங்கள் உள்ளான மனிதனுக்குள்ளே பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறபடியால் ඔබ දෙවියන් වහන්සේගේ සුද්ධකමව සිටින නිසා நீங்கள் தேவனுடைய பரிசுத்தமாய் இருக்கிறபடியால் ඔබ සුද්ධ ජීවිතයක් ගත කරනවා. நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும். මේක හැමතිස්සෙම ක්‍රිස්තියානි ජීවිතේ කාරණා දේවල් நீங்கள் எல்லா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியமும் පිටින් ඇතුළට එන දේවල් නැහැ. வெளியிலிருந்து உள்ளே வருகிற காரியம் அல்ல. ඇතුළෙන් පිටට යන දේවල් තමයි තියෙන්නේ. உள்ளான வாழ்க்கையிலிருந்து வெளியே செல்லுகிற வாழ்க்கை. ඔබගේ ජීවිතේ වචනේ වුණත් உங்களுடைய வாழ்க்கையிலே வார்த்தையானாலும் ඔබ මනසේ හිතලා ඔබ ක්‍රියාවට දානවද? நீங்க மனதிலே நினைத்து கிரிகைக்கு போடுகிறீர்களா? ඇතුළෙන් ඇදහිල්ලෙන් ඔබ ක්‍රියාවට දානවද? நீங்கள் உள்ளுக்குள் இருந்து விசுவாசத்தினாலே அந்த வார்த்தையை கிரிகையில் போடுகிறீர்களா? ඒ නිසා ඔබ සම්පූර්ණයෙන්ම ඔබව වෙනස් කරගන්න. ஆகவே நீங்கள் சம்பூர்ணமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். ඔබ ක්‍රියාවට යන්න ඕන. நீங்கள் கிரிகைக்கு செல்ல வேண்டும். ඇතුළාන්තයෙන් ඔබගේ ස්වභාවය தત્ත්වය ඔබ දැනගෙන. நீங்கள் உள்ளான மனிதனை தெரிந்து கொண்டு நீங்கள் கிரிகைக்கு செல்ல ඒ வேண்டும். එළිදරව් වීම අද කාලේ සභාවට අවශ්‍යයි. அந்த வெளிப்பாடு சபைக்கு அவசியமாய். බොහෝ මිනිස්සුන්ව සභාවල් වලට යනවා. அநேக மனிதர்கள் சபைக்கு செல்லுகிறார்கள். ඒ අය හරියට අර පාලකතුමාගේ අතේ නටවන රූකඩ වගේ. அவர்கள் போதகருடைய கைகளில் இருக்கிற ஒரு பொம்மை போல். කොහොමද රූකඩ? එයා හරවන විදියට හරවනවා. හොඳට නටනවා. හොඳට කරනවා. அவர் திரும்புகிற பக்கத்திலே ஆடி அசைந்து வருகிறார்கள். නමුත් ඇතුළාන්තයෙන් තමන් කවුද කියලා දැනගෙන ඒක කරන්නේ නැහැ. ஆனால் உள்ளுக்குள்ளாய் நான் யார் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு செய்யவில்லை. ඔබ කවුද කියලා ඔබ දැනගෙන කරන්න. நீங்கள் யார் என்பதை அறிந்து கொண்டு செய்யுங்கள். ඒකට
ඔබට එළිදරව් වීම අවශ්‍යයි. உங்களுக்கு அதிலே ஒரு வெளிப்பாடு வேண்டும். ඒ එළිදරව් වීම පළවෙනියටම ලබා ගන්න. அந்த வெளிப்பாடை நீங்கள் முதலாவதாக பெற்றுக்கொள்ளுங்கள். පාලකතුමා කියන දේ ඔබ කරන එක යහපත්, ඒක කරන්න. போதகர் சொல்லுவதை நீங்கள் செய்வது அது நல்லது, நீங்கள் அதை செய்ய வேண்டும். එළිදරව් වීම නැතුව ඔබ කරන්න එපා. வெளிப்பாடு இல்லாமல் அதை செய்ய வேண்டாம். මං කියන්නේ අකීකරුකම් කරන්න නැත්නම් අකීකරු වෙන්න නෙවෙයි. நான் கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. දෙවියන් වහන්සේ ඔබව දකිනවා. தேவன் உங்களை காண்கிறார். ඔබගේ ක්‍රියාව දකිනවා. உங்களுடைய கிரியைகளை அவர் காண்கிறார். උන්වහන්සේ තුලින් ඔබට ප්‍රතිඵල එන්නේ. அவருக்குள்ளாய் இருந்து உங்களுக்கு காரியங்கள் வருகிறது. ඔබ ඇතුළාන්ත එළිදරව්ව ඇතුව යමක් කරනකොට විතරයි. நீங்கள் உள்ளாய் இருந்து காரியங்களை செய்யும்போது அவரிடத்திலே பலன் கிடைக்கும். කී දෙනෙක්ද දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය ඕනේද? எத்தனை பேருக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும்? ඔබ ජීවත් වන ජීවිතය, நீங்கள் வாழுகிற வாழ்க்கை, ඔබගේ පෞල් ජීවිතය ඔබ ගත කරන එක, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வாழுகிற வாழ்க்கை, ඔබගේ රැකියාව, உங்களுடைய தொழில், ඔබ කරන සේවය, நீங்கள் செய்கிற ஊழியம், ඔබ සමාජයේ ඔබ හැසිරෙන විදිය, நீங்கள் சமுதாயத்திலே பழுகிற பழக்கங்கள், ඒ හැම දේම எல்லா காரியமும் ඔබ කරනකොට நீங்கள் செய்யும்போது ක්‍රිස්තියානි කාර්යයක් විදියට ඔබ කරනවා නම් நீங்கள் கிறிஸ்தவன் என்கிற ரீதியிலே செய்வீர்களானால் ඔබ ඇතුළාන්තෙන් හදවතින් ඔබ කරන්න එළිදරව් වීම අරගෙන அதை நீங்கள் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு மனதிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டும். එහෙම නැතුව පුරුද්දට කරන දේවල් ඔබ කරන්න යන්න එපා. நீங்கள் பழக்கத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டாம். ඉතින් මෙතන කියන ඔබ සුද්ධ පූජක සමූහයක්, සුද්ධ පූජක කණ්ඩායමක්. நீங்கள் பரிசுத்த ஆசாரியர் கூட்டமாக இருக்கிறீர்கள். ඒ නිසා තමයි ඔබට අර මේ වචනේ කියන විදිහට ප්‍රසන්න, ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේව සතුටු කරන්න පුළුවන් ආත්මීක පූජා ඔබට ඔප්පු කරන්න පුළුවන්. அதனால் தான் தேவன் விரும்புகிற, தேவன் சந்தோஷப்படுகிற ஒரு பலியை உங்களுக்கு செலுத்த முடியும். කී දෙනෙක් කැමතිද දෙවියන් වහන්සේව සතුටු කරන්න? எத்தனை பேருக்கு விருப்பம் தேவனை சந்தோஷப்படுத்துவதற்கு, பிரியப்படுத்துவது? ඔබට දෙවියන් වහන්සේව සතුටු කරන්න අනිවාර්යෙන් පුළුවන්. உங்களுக்கு தேவனை பிரியப்படுத்த முடியும். ඒ උදෙසා උන්වහන්සේ ඔබ තුල සුද්ධකම තබා තිබෙනවා. ஆகவே தான் உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்த தன்மையை வைத்திருக்கிறார். මේ සුද්ධ කියන වචනයට இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு ග්‍රීක භාෂාවෙන් දෙනවා கிரேக்க பாஷையிலே கொடுக்கிறது හැගියෝස් කියන වචනය. හැගියෝස්. ஹெகியோஸ் என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. HAGIOS හැගියෝස්. ஹெகியோஸ் என்கிற வார்த்தை கூறப்படுகிறது. මේක මේ හැගියෝස් කියන වචනය ஹெகியோஸ் என்கிற அந்த வார்த்தை ඒකෙන් පෙන්නනවා அதிலே காட்டுகிறது පූජාවට සුදුසු නැත්තම් පූජනීය. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේට අපි ඔප්පු කරන්න පුළුවන් විදිහේ දෙයක්. பலிக்கு ஏற்ற ஒரு காரியம் என்கிற அந்த அர்த்தத்தை சொல்லப்படுகிறது. එතකොට මේ සුද්ධ නැත්තම් හැගියෝස් කියන වචනයට තව කියනවා ஹெகியோஸ் என்கிற அந்த வார்த்தைக்கு இன்னும் ஒரு அர்த்தம் பெறப்படுகிறது. නිර්දෝෂ, එහෙමත් නැත්තම් කිසිම වැරද්දක් නැති. எந்த பிழையும் இல்லாத ஒரு காரியம். නිර්දෝෂ නැත්තම් කිසිම වරදක් නැති. எந்த பிழையும் இல்லாத ஒருவன். ඒ වගේම තමයි ඒකේ තව අර්ථයක් තමයි කැප කරපු. ඒ කියන්නේ යම් දෙයක් අපි ඒක දෙවියන් වහන්සේටද නැත්තම් මොකකටද හරි කැප කළා නම් ඒක අරගෙන හැම එකටම පාවිච්චි කරන්නේ නැත. இன்னொரு காரியம் அதில் அர்த்தம் சொல்லப்படுகிறது, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லப்படுகிறது. දැන් කැප කරපු දේවල් තියෙනවද? ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியம் இருக்கிறதா? සමහර විට අපි දසෙන් කොටස කැප කරනවා. කාටද? நாங்கள் சில வேளைகளே தசம பாகங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். யாருக்கு? දෙවියන් වහන්සේට අපි දසෙන් කොටස කැප කරනවා. நாங்கள் தேவனுக்கு எங்களுடைய தசம பாகங்களை ஒப்பு கொடுக்கிறோம். දැන් ස්වාමීන් වහන්සේ කියන එක මට අයිති. தேவன் சொல்லுகிறார் அது எனக்கு சொந்தமான காரியம். දැන් මම සුද්ධ මිනිස්සෙක්. நான் பரிசுத்தமான மனிதன். මම කැප කරපු මිනිස්සෙක්. நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதன். එතකොට මම දසෙන් කොටස ගත්තොත් කැප කරපු කෙනෙක් විදියට මම ඒක කැප කරනවා දෙවියන් වහන්සේට. நான் தசம பாகங்களை எடுக்கும்போது நான் ஒப்பு கொடுக்கப்பட்டவனாய் அந்த காரியத்தை நான் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பேன். ඒ දසෙන් කොටස අරගෙන අපි වෙන වෙන ඒවාට වියදම් කරනවද? நாங்கள் தசம பாகங்களை எடுத்து வேற வேற காரியங்களுக்கு நாங்கள் செலவழிப்போமா? ඒක දවසක් එක සහෝදරියක් මට කතා කළා දුරකථනයෙන්. ஒரு நாள் ஒரு சகோதரி என்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். එයාට ලොකු ප්‍රශ්නයක්. அவளுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. එයා ඉඳගෙන කිව්වා அவர் கூறினால் ගොඩාක් මේ මාසෙට මට ආර්ථික පැත්ත ගොඩාක් අඩුවගෙන යනවා සිස්ටර් කිව්වා. இந்த மாதம் எனக்கு பொருளாதார காரியத்திலே அநேக குறைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. මට දෙයක් හදවතට වද දෙනවා. எனக்கு ஒரு காரியம் உறுத்துகிறது இருதயத்திலே. එහෙම කියලා එයා කිව්වා அப்படி சொல்லி இப்படி சொன்னால் ගිය මාසේ දසෙන් කොටස මම කෑමට වියදම් කළා. போன மாத தசம் பாகத்தை உணவுக்காக நான் செலவழித்து விட்டேன். මම හිතන ඒක තමයි මට මේ සාපේ වැදිලා තියෙන්නේ.
அதுதான் எனக்கு சாபம் ஏற்பட்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன். එයා කියනවා මම ඒක එක පාස්ටර් කෙනෙක් එක්ක බෙදාගත්තා. நான் அது ஒரு பாஸ்டரோடு நான் அதை உரையாடினேன். ඇයි මට මෙහෙම වෙන්නේ කියලා. ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று. ඒ පාස්ටර් කිව්වා දාවිත් අර පිදීමේ රොටි තියෙන මේ දේවාලෙන් එයා සුද්ධ රොටි පිදීමේ රොටිත් එයා අරගෙන කෑවා. ඒ නිසා ඔයාට එම වෙන්නේ නැහැ කියලා එයා කිව්වා කියලා එයා මාත් එක්ක බෙදාගත්තා. தாவீது அந்த பரிசுத்தமான ஆலயத்திலே அந்த ரொட்டியை எடுத்து சாப்பிட்ட மாதிரி அப்படிப்பட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாது என்று. ඉතින් මම ඒක කොච්චර දුරට හරිද කියලා කියන්නේ. அது எவ்வளவு தூரம் சரியான காரியம் என்று எனக்கு தெரியவில்லை. හැබැයි මම පැහැදිලිව කියනවා. ஆனால் நான் விளக்கமாக சொல்லுகிறேன். දෙවියන් වහන්සේ ඔබට සාප කරන්නේ නැහැ. தேவன் உங்களை சபிக்க மாட்டார். ඔබවත් සුද්ධ විදියට උන්වහන්සේ කැප කරගෙන තියෙනවා. பரிசுத்தமாய் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ඔබගේ ජීවිතේ කොච්චර අඩුපාඩු සිද්ධ වෙනවද? මගේ ජීවිතේ වෙනවද? உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் अनेक காரியங்கள் குறைபட்டதில்லையா? එහෙමයි කියලා සාපය අපි තුලට එන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் வருவதற்கு இடமில்லை. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අලුත් මැවිල්ලක්ව සිටින අයට සාපය ආйти නැහැ. தேவனுக்கூடாய் புதிய ஒரு சிருஷ்டியா இருக்கிறவர்களுக்கு சாபம் உண்டாகுவதில்லை. ඒ වගේ මම හිතන්නේ නැහැ දසෙන් කොටස පාවිච්චි වුණා කියලා මේ දේව සාපේට වැදිලා කියලා එහෙම එකක් බයිබලේ තියෙනවා මම නම් දන්නේ. தசம பாகத்தை வேறொரு காரியத்துக்கு செலவழித்ததினால் சாபம் வரும் என்று வேதத்திலே எந்த இடத்திலையும் இருக்கவில்லை. හැබැයි මම එක දෙයක් එයාට කිව්වා. ஆனால் நான் அந்த சகோதரிக்கு ஒரு காரியத்தை கூறினேன். සිස්ටර් මට පේන්නේ ඔයාගේ හෘද සාක්ෂිය වලට වද දෙනවා. ඒක තමයි මට නම් පේන්නේ කිව්වා. சகோதரியே உன்னுடைய உள்ளான இருதயத்திலே ஒரு குற்ற மனசாட்சி உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று நான் கூறினேன். හෘද සාක්ෂිය වද දෙනවා. குற்ற மனசாட்சி உங்களுக்கு வதை கொடுக்கிறது. මම කිව්වා මම දන්න විදියට ඔයාට උත්තරයක් දෙන්නම්. எனக்கு தெரிந்த விதத்திலே உனக்கு ஒரு பதிலை ඔයාට சொல்லுகிறேன். හදවත වද දෙනවා නම් ඔයා දෙවියන් වහන්සේගෙන් සමාව ගන්න. உங்களுடைய இருதயம் குற்றமாய் இருக்கிறபடியால் நீங்கள் தேவனிடத்திலே மன்னிப்பை கேளுங்கள். ඊළඟ දවසේ ඉඳලා වචනයට අනුව ඒක හරියට දෙන්න ඔයා උත්සාහ කරන්න. அடுத்த நாளிலிருந்து வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்கள் சரியாக கொடுங்கள், அதை நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று. අනිවාර්යයෙන්ම උන්වහන්සේගේ කරුණාව ඔයාට තියෙන ඔයා ඒක කරයි. கட்டாயமாக தேவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கள். මට එතනින් එහාට උත්තර දෙන්න අවශ්‍ය උනේ නෑ යාට. அதற்கு பிற்பாடு எனக்கு பதில் கொடுப்பதற்கு அவசியம் இருக்கவில்லை. නමුත් අපි දන්නවා ஆனாலும் நமக்கு தெரிகிறது දෙවියන් වහන්සේට තියෙන දේ නැත්නම් දෙවියන් වහන්සේට අපි අයින් කළ යුතු දේ நாங்கள் தேவனுக்காக ஒதுக்குகிற காரியங்கள், උන්වහන්සේට කැප කරපු දේ, அதை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காரியங்கள் අපට අරගෙන අවශ්‍ය අපිට ඕන දේවල් වලට අපිට දෙන්න බෑ. நமக்கு விருப்பமான எல்லா காரியங்களுக்கும் அந்த காரியத்தை நாங்கள் கொடுக்க முடியாது. ඒක දසෙන් කොටස වෙන්න පුළුවන්. அது தசமபாகங்களா இருக்க முடியும். ඒක සබත් දවස වෙන්න පුළුවන්. அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இருக்க ඒක முடியும். අපේ යාඥා කාලය වෙන්න පුළුවන්. அது நம்முடைய ஜெப நேரமா இருக்க முடியும். ඒක මම සේවයට කැප කරපු දවස වෙන්න පුළුවන්. நான் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளா இருக்க முடியும். මම මේක දෙවියන් වහන්සේට කියලා මගේ හදවතෙන් අයින් කළා නම් நான் தேவனுக்காக என்னுடைய இருதயத்திலிருந்து அதை நான் ஒதுக்கி வைத்திருந்தால் ඒක අරගෙන අපි අපිට ඕන විදියට අපි පාවිච්චි කරන්නේ නැහැ. இந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு நமக்கு விருப்பமான காரியங்களை நாங்கள் செய்ய முடியாது. ඒ කාලේ අපි අපිට ඕන දේවල් වලට අපි වැය කරන්නේ නැහැ. நமக்கு தேவையான நேரங்களுக்கு நாங்கள் அதை செலவழிக்க முடியாது. සුද්ධ මිනිස්සෙකුගේ ජීවිතේ பரிசுத்தமான உங்களுடைய வாழ்க்கையிலே ඔහුගේ කාලය වෙන්න පුළුවන්. அவருடைய நேரமா இருக்க முடியும். ඔහුගේ දසෙන් කොටස් වෙන්න පුළුවන්. தசமபாகமா இருக்க முடியும். ඔහු දෙවියන් වහන්සේට සේවය කරන්න කියලා තියලා තියෙන වෙලාව වෙන්න පුළුවන්. அவன் தேவனுக்காக ஊழியம் செய்கிற அந்த நேரமாக இருக்க முடியும். යම් දෙයක් එයා දෙවියන් වහන්සේ උදෙසා කැප කරන්න කැමති වුණාද இதையாகிலும் அவன் தேவனுக்காக ஒப்பு கொடுக்க அவன் விருப்பமாய் இருந்தால் ඔහු ඒක භක්තියෙන් දෙවියන් වහන්සේට දෙනවා. அதை பக்தியோடு அவன் தேவனுக்கு செலுத்துவான். ඒ වගේම තමයි அதே போல்தான் මේ ශුද්ධ කියන වචනේට දෙනවා කැප කරපු කියන අර්ථය. இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியமாய் சொல்லப்படுகிறது. ඒක සම්පූර්ණයෙන්ම ඔබගේ මනස වෙන්න පුළුවන්. உங்களுடைய மனதா இருக்க முடியும். ඔබගේ ආත්මය වෙන්න පුළුවන්. உங்களுடைய ஆவியாக இருக்க முடியும். ඔබගේ ශරීරය වෙන්න පුළුවන්. உங்களுடைய சரீரமாக இருக்க முடியும். මේ තුනම ඔබ දෙවියන් වහන්සේට කැප කරලා ඉවරයි. நீங்கள் இந்த மூன்றையும் தேவனுக்காக ஒப்பு கொடுத்து முடிந்தாயிற்று. අපි ගැලවීම ලබනකොට நாங்கள் ரட்சிப்பை பெறும்போது හදවතින් අපි ස්වාමීන් වහන්සේව පිළිගන්නවා. நாங்கள் இருதயத்திலிருந்து தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ආත්මය උන්වහන්සේට කැප කරනවා. ஆவியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ඊට පස්සේ அதற்கு பின்பு අපි මනස நாங்கள் மனதை දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි කැප කරලා நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து මනස වචනෙන් සෝද ගන්නවා. மனதை நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பரிசுத்தப்படுத்துகிறோம். තුන්වෙනුව மூன்றாவதாக අපගේ ශරීරය நம்முடைய சரீரத்தை මනසේ තියෙන වචනය අනුව மனதிலே இருக்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாய் ක්‍රියාවට දමන
දමන්න අපි කැප කරනවා. நாங்கள் கிரிகைக்கு போட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ඇතුළාන්තයත් உள்ளான மனிதன் පිටතත් வெளியிலும் දෙකම இரண்டும் අපි පූජාවක් විදියට දෙවියන් වහන්සේට දෙන්නේ එහෙමයි. நாங்கள் ஒரு பலியாக இப்படிதான் நாங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ඔබ කැප කරපු මිනිස්සෙක්. நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன். ඔබව ලෝකයට කැප කරලා නැහැ. நீங்கள் உலகத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ඔබව යක්ෂයට කැප කරලා නැහැ. நீங்கள் பிசாசுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. ඔබව දෙවියන් වහන්සේට කැප කරපු කෙනෙක්. நீங்கள் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கப்பட்ட ඔබගේ අයිතිය තියෙන දෙවියන් වහන්සේටයි. உங்களுக்கு අයිතිය දෙවියන් වහන්සේට අයිති වස්තුවක් ඔයගොල්ලෝ. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். එහෙමනම් அப்படியானால் ඔගොල්ලන්ව ගිහිල්ලා உங்களை நீங்கள் சென்று ඔගලන්ට ආසාස විදියට හෝ உங்களுக்கு விருப்பமான காரியத்திலே යක්ෂයට කැමති විදියට හෝ பிசாசுக்கு விருப்பமான காரியத்திலே මේ ලෝකයට කැමති විදියට හෝ இந்த உலகத்திலே விருப்பமான காரியத்திலே එහෙම හසුරවන්න බෑ. அப்படி நீங்கள் நடந்து கொள்ள முடியாது. එහෙම ඔගලන්ව ගෙනියන්න බෑ. அப்படி உங்களை நீங்கள் கொண்டு செல்ல முடியாது. ඇයිද කියනවනම් ஏனென்றால் සුද්ධ පූජකෙක් විදියට ඔබව කැඳවලා තියෙනවා. பரிசுத்த ஆசாரியர்களாக உங்களை දැන් அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். සමහර අය හිතනවා ඇති சிலர் நீங்கள் நினைப்பீர்கள் මේක හරි වැඩක් නේ. இது சரியான காரியமே. මේ මම ලෝකේ ඉන්නකොට හිටපු විදිය නෙවෙයිනේ මට දැන් හරි මේ ගිහිල්ලා මොකකටද මාට්ටුනා වගේනේ මාව කියලා හිතනවා நான் ඇති. உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை போல் அல்லவே நான் இப்ப போயிட்டு எங்கேயோ மாட்டிக்கொண்டேன் என்று நீங்க நினைக்கிறீர்கள். ඔබ දන්නවද உங்களுக்கு தெரியுமா ලෝකයේ අයට ලැබුණේ නැති අවස්ථාව. உலகத்திலே இருக்கிற அவர்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பம். ඒ කියන්නේ ලැබුණ නැති කියන්නේ උන්වහන්සේ ලෝකයේ උදෙසාම තමයි පූජා වුණේ. ஆனால் தேவன் உலகத்துக்காகத்தான் அவர் பலி ஆனார். නමුත් සමහර වෙලාවට ඒ අවස්ථාව ගත්තේ නැති අය ගොඩක් එළියේ அந்த ඉන්නවා. சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ளாத அநேகர் உலகத்திலே வாழ்கின்றனர். නමුත් ඔබේ අවස්ථාව අල්ලගත්තා. ஆனால் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டீர்கள். ඔවුන්ට අල්ලා ගන්න බැරි වුණ දේ அவர்களுக்கு பிடித்துக்கொள்ள முடியாததை ඔබ අල්ලාගත්තා. நீங்கள் பிடித்துக்கொண்டீர்கள். ඔබ අල්ලාගත්තේ நீங்கள் பிடித்துக்கொண்டும் ජීවමාන දෙවියන් වහන්සේව. ஜீவனுள்ள தேவனை ඔබට කවදාකවත් අවශ්‍යයක් වෙන්න යන්නේ නැහැ. நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை.